அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி நவாபி பன்னீர் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 பாதாம், 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசாவை 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அடித்து எடுத்துங்க. ஒரு பேன் எடுத்துங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இன்றைக்கி நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண பன்னீர் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டால் தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், பராட்டா எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை நம்ம எடுத்து தனியாக வச்சிங்க. இதே எண்ணெயில் 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதை போட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் போடுறேன், 3 வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும், நல்லா ட்ரை ஆகி அப்படியே வரட்டும். அது வரையும் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள், பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, வெங்காயம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. கஸ்தூரி மேத்தியை நல்லா கையால் கசக்கி விட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒயிட் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. காரத்துக்காக நான் இது சேர்க்குறேன். இப்போது ஒயிட் க்ரீம் இருக்குல்ல, அது 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம அடித்து வச்ச பாதாம், முந்திரி, கசகசா விழுது இது கூட சேர்த்துங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துங்க. இது கூட இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பன்னீரை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம்.
லைட்டாக இதை வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பன்னீர் ஃப்ளேவர்லாம் இந்த கிரேவியில் இறங்கும். பாருங்கள் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. வாசமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிங்க. லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா சுவையான நவாபி பன்னீர் ரெடி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க பாருங்கள். நான் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.